வணக்கம். மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற இந்த தொடரில் வார இறுதி நாட்களில் கமாடிட்டிஸில் கோல்டு, சில்வர் மற்றும் க்ரூட் ஆயில், அதே மாதிரி பங்குச்சந்தையில் நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டார்ஸுகளை பற்றி வாரம் அதனுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்துச்சு, இனி வரக்கூடிய காலத்தில் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு வரோம். இந்த வாரம் அப்படி பார்ப்பதற்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலயமா நீங்கள் கொடுத்துட்டு வரக்கூடிய ஆதரவுக்கு மிக்க நன்றி. வழக்கம் போலவே நம்ம முதல்ல கமாடிட்டிஸ்லேருந்தே ஆரம்பித்து பார்க்கலாம். அதில் கோல்டு வெள்ளிக்கிழமை இரவு 10:45 அளவில் $2,704 ட்ரேட் ஆகுது. சார்ட்டை பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும், நம்ம ஏற்கனவே கொடுத்துருந்த அந்த லெவல்ஸில் எப்படிலாம் ரியாக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். கிட்டத்தட்ட $2,600 போன வாரம் கட் பண்ணி கீழே போய் க்ளோசிங் கொடுத்துருந்தாங்க. நானும் சொன்னேன், கிட்டத்தட்ட அது ஒரு $2,485 தான் அடுத்த சப்போர்ட்டு, எப்படி தாக்கு பிடிக்க போகுதுன்னு பார்க்கணும் இந்த வாரத்தில் அப்படிங்கிறது மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த வாரம் ஒரே வேகம், எப்படி விழுந்துச்சோ அப்படியே சட்டுன்னு எழுந்திரிச்சு $2,704 இன்றைக்கி ட்ரேடிங் நடந்துகிட்ருக்கு. எப்படி ஒரு ரெட் கேண்டில்ஸாக கீழே வந்து திருப்பி ஒரு க்ரீன் கேண்டில்ஸாக மாறி இருக்கிறத பார்க்கும்போது மீண்டும் அதுக்கு ஒரு புத்துணர்வு கிடச்சிருக்கிறத நம்ம பார்க்கும்போது தெரியுது. இருந்தாலும் கூட இந்த $2,700 மேலே ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் இந்த வாரம் அடுத்த வாரம் கண்டினியூட்டி இருந்துச்சுன்னா மீண்டும் அந்த ஏற்கனவே சென்ற உச்சமான 2,790 வரைக்கும் முதல்ல போகிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக நம்முடைய ரெசிஸ்டன்ஸாக நான் பார்க்குறது 2,830 தான். ஸோ அந்த லெவல் வரைக்கும் அடுத்த கட்டமாக போகிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்குமா அப்படிங்கிறத கோல்டில் பார்க்கணும். கோல்டில் தொடர்ந்து இந்த ஏற்றமானது இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி தான் எனக்கும் முதல்ல மனசில் படுது. பார்க்கலாம் அதற்கான சந்தர்ப்பங்களை சரியாக வரக்கூடிய வாரம் தருதா அப்படிங்கிறத. அடுத்து சில்வர் பார்ப்போம். சில்வர் $31.25 இப்போ ட்ரேடிங் நடந்துகிட்டு இருக்கு. பெரிய மாற்றம்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் $30-31 தான் போன வாரத்துலேருந்து இந்த வாரமும் நடந்துகிட்டு இருக்கு. அதனுடைய மூமெண்ட் ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கிறத பார்க்க முடியுது. கோல்டு கொடுத்துருக்கிற ஒரு பெர்ஃபார்மன்ஸை சில்வரால் கொடுக்க முடியலன்ற மாதிரி தான் நம்மளால் இப்போ பார்க்க முடியுது. இருந்தாலும் அடுத்த கட்டமாக இது நகர்ந்து சென்று $32 கடந்து செல்லும்போது ஒரு புத்துணர்வை பெறுவதற்கான வாய்ப்புகளாக இருக்கும். கீழே ஒரு நல்ல சப்போர்ட்டாக 28.40 இருந்தாலும் தற்சமயம் 30ங்கிற ஒரு லெவல் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இப்போ மாறிக்கிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ கண்டினியூ ஆகுதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து க்ரூட் ஆயில் பார்ப்போம். க்ரூட் ஆயில் கிட்டத்தட்ட $71 நெருங்கி நிற்கிது. இந்த வாரம் $67 $71 வரைக்கும் நெருங்கி வந்திருக்கிறாங்க. ஒரு முயற்சி 72 நோக்கி மறுபடியும் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. 72 கட் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பத்தை இந்த வாரமாவது தருதா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படி கொடுத்துச்சு அப்படின்னா அடுத்த கட்டமாக அது $78 $82 நோக்கி வேகமாக செல்றதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கலாம். கீழே அந்த பேஸ் சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய 65ன்றதை நெருங்கி வராமலே கிட்டத்தட்ட ஒரு 4-5 வாரங்கள் மெயின்டைன் பண்ணப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கும்போது தெரியுது. பார்ப்போம் இந்த வாரம் அந்த 72 கட் பண்ணுறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை க்ரூட் ஆயில் தருதா அப்படின்ட்டு. அடுத்து நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டார்ஸுகளை பற்றி பார்த்துடலாமா. நிஃப்டி 23,907 இந்த வாரம் க்ளோசிங். 23,360 தான் நம்மளுடைய சப்போர்ட் ஏரியாவாக நம்ம ஏற்கனவே கொடுத்துருந்தோம். இந்த வாரம் அந்த லெவலில் தான் ஒரு டச் பண்ணி கிட்டத்தட்ட இந்த 4 நாட்களும், அதாவது இந்த வாரத்தில் ஒரு நாள் லீவ் ஆகிடுச்சு. ஸோ திங்கட்கிழமை கீழே கிட்டத்தட்ட 350 டச் பண்ணியிருக்காங்க. செவ்வாய்க்கிழமை வாய்ப்பு தரலை. பட் இன்றைக்கி இந்த பர்டிகுலர் வெள்ளிக்கிழமை இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ஏற்றம், கிட்டத்தட்ட 2.5% நெருங்கி இன்றைக்கி ஏற்றத்தை கொடுத்து ஒரு நல்ல ஒரு பவுன்ஸ் பேக் இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம பார்க்க முடிஞ்சுது. நெருங்கிட்டாங்க, மறுபடியும் 24,000 நெருங்கி வந்திருக்கிறாங்க. ஸோ 24,000 கட் பண்ணும்போது 24,610 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ நெக்ஸ்ட் இந்த லெவலை கிராஸ் பண்ணி க்ளோசிங் வைக்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்படி இல்லை 24,000 ரெசிஸ்டன்ஸாக எடுத்துகிட்டு மீண்டும் 23,360 நோக்கி வரும்போது கொஞ்சம் உஷாராகவே வெயிட் பண்ணி பார்க்குறது நல்லது. என்ன செய்யுது நிஃப்டிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து செக்டார்களை பார்க்கலாமா. செக்டார்களில் நம்ம வழக்கமாக முதல்ல பார்க்குறது பேங்க் நிஃப்டி 51,850 போன வாரம் இறங்கி கீழே வந்துருச்சு. இந்த வாரம் 50,000 தடுமாறிக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சுது. ஆனாலும் கூட இன்றைக்கி 51,135 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. 1.5% மேலே இன்றைக்கி ஒரே நாளில் ஒரு ஏற்றத்தை கொடுத்து கொஞ்சம்
பிரீத் எடுத்துருக்கிற மாதிரி தான் நமக்கு தெரியுது மார்க்கெட்டில். ஸோ இது கண்டினியூ ஆகுதான்னு பார்க்கணும். 51,850க்கு மேலே க்ளோசிங் போகும்போது அடுத்து ஒரு ஸ்ட்ராங் மூமெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்க இந்த ஒரு ஏற்றமானது உதவுதா வரக்கூடிய வாரத்தில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு ஏற்றம் தொடரும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நாம் பேங்க் ஸ்டாக்ஸில் முதலீடு செய்கிறதுக்கு இது ஒரு சரியான வாய்ப்பாக கூட நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஏற்றமானது ஒரு வலிமையானதாக இருக்கணும் அப்படின்னா இந்த 51,850க்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்காக க்ளோசிங் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் சேஃப் ஹேண்ட்ஸில் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு வேளை அப்படி ஒரு வாய்ப்பு தராமல் அந்த இடத்த டச் பண்ணிவிட்டு திரும்பிச்சு அப்படின்னா கொஞ்சம் காசியஸாகவே இன்னும் நமக்கு வாய்ப்பு மார்க்கெட்டில் மேலே இல்லை அப்படிங்கிறத புரிந்து நடந்துக்கிறதுக்கு நமக்கு ஒரு சான்ஸ் கொடுத்த மாதிரி ஆகிடும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி அந்த லெவலை தாண்டுற வரைக்கும் கொஞ்சம் பாருங்கள். இருந்தாலும் ஒரு நீண்ட கால அடிப்படையில் முதலீடு செய்கிறவங்க பார்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணணும் பேங்க் ஸ்டாக்ஸில் அப்படின்னு நினைக்கிறவங்க இங்கே உங்களுடைய முதலீட்டுகளை கொண்டு போகிறதுல தப்பு கிடையாது. இதுக்கு அடுத்தபடியாக ஒரு 2 பங்குகளாக நீங்கள் முதலீடு செய்கிறதுக்கு, அதாவது ஒரு 3 பார்ட்டாக நீங்கள் பிரிச்சுக்கிட்டு முதலீடு செய்ய போகிறீங்க அப்படின்னா முதல் லெவலாக இந்த இடத்த கூட நம்ம தேர்ந்தெடுத்து பேங்க் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த இடத்த யூஸ் பண்ணலாம். அடுத்த கட்டங்கள் ஒரு வேளை இறங்கி வந்தால் மட்டும் நமக்கு வாய்ப்பு, அப்படி இல்லைன்னா அந்த ஒரு முதலீடை உங்களுக்கு மேலோங்கி செல்கிறதுக்கு வாய்ப்பாக மாறிடும். இருந்தாலும் வாட்ச் பண்ணி நிதானமாக செய்யுங்க. இது என்னுடைய மனதில் பட்டிருக்கிற ஐடியா. நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்களோ அதன்படி செய்யுங்க. அடுத்த செக்டர் ஃபின் நிஃப்டி 23,623 க்ளோசிங் போயிருக்கு. கிட்டத்தட்ட 22,860க்கு ஆல்மோஸ்ட் போன வாரமே வந்து ஒரு நல்ல இறக்கத்தை கொடுத்து 23,053 வரைக்கும் வந்திருந்தாங்க. இந்த வாரம் அதற்கு கீழே பெருசாக போகாமல் மெயின்டைன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றத்தை கொடுத்து, குறிப்பாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுத்து ஒரு 1.5% மேலே வந்து இந்த 23,623 கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க க்ளோசிங்கை. ஸோ 24,050 நோக்கி மறுபடியும் அது திரும்பி இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ கண்டினியூ ஆகுதான்னு பார்ப்போம். இன்னொன்று சொல்ல போனால் பேங்க்ஸ் நிஃப்டியில் சொன்ன மாதிரி தான், இது என்ன தான் இறங்கி ஏறினாலும் கூட 24,050க்கு மேலே ஒரு சேஃப் க்ளோசிங் வர வரைக்கும் நம்ம ஃபின் நிஃப்டிலையும் அது சார்ந்த ஸ்டாக்லேயும் நம்ம முதலீடு செய்கிறதுக்கு, ஃப்ரெஷ்ஷாக முதலீடு செய்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணுறது நல்லது. ஒரு லாங் டேர்ம் பர்பஸாக பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு 3 அடுக்குகளாக வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இங்கே முதல் அடுக்காக வாங்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கலாம். நீங்களும் உங்களுடைய முதலீட்டை சிந்தித்து செய்யுங்கள். அடுத்த செக்டார் நிஃப்டி ஐடி. கடந்த சில வாரங்களாக மார்க்கெட் நல்ல ஒரு இறக்கத்தை கொடுத்துட்டு இருந்தாலும் இது திரும்பி மேலே போய்கிட்டு தான் இருந்துச்சு. இருந்தாலும் இந்த வாரத்தினுடைய முதல் 2 நாட்கள் கொஞ்சம் தடுமாறிக்கிட்டு இருந்தாலும் கூட இன்றைக்கு இதுலேயும் ஒரு நல்ல ஒரு ஏற்றம் 3.5% மேலே ஏற்றம் கொடுத்து 43,332 கொண்டு போய் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. 436 வரைக்கும் ஹை போயிருக்கு. 43,590 அப்படிங்கிற அந்த லெவலை நெருங்கி தான் இந்த வாரம் க்ளோசிங் போயிருக்கு. ஸோ இன்றைக்கி கொடுக்கப்பட்ட அந்த ஒரு ஏற்றமானது ஒரு ஸ்ட்ராங்கான வலிமையான ஏற்றமாக பார்க்குறேன். இன்கேஸ் அடுத்த வாரம் இந்த ஏற்றம் தொடர்ந்துச்சு அப்படின்னா இந்த 43,590 கட் பண்ணாங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக 44,940 அப்படிங்கிற வரைக்கும் போகலாம். 43,590ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக மாறி நின்றுச்சு அப்படின்னா 42,510 ஒரு நல்ல சப்போர்ட்டாக கீழே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த வாரத்தில் நாம் எதிர்பார்க்குறேன். வரக்கூடிய வாரம் எப்படிப்பட்ட ஒரு செயல்பாடுகளை நிஃப்டி ஐடி தருதுன்றதை காத்திருந்து பார்ப்போம். அடுத்த செக்டர் நிஃப்டி பார்மா. தொடர்ந்து இறக்கத்திலே இருந்துகிட்டு இருந்த இந்த பர்டிகுலர் செக்டர் போன வாரம் 21,950 தாண்டி கீழே போய் க்ளோசிங் கொடுத்துட்டாங்க. இந்த வாரமும் கிட்டத்தட்ட அதை நெருங்கியே தான் வந்து க்ளோசிங் போயிருக்கு. 21,962 க்ளோசிங் போயிருக்கு. இன்னமும் வலிமையாக இறங்கி வந்து கிட்டத்தட்ட 21,500 வரைக்கும் நெருங்கி வந்திருக்கு இந்த வாரத்தினுடைய லோ. இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய இன்றைக்கு சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல் கொஞ்சம் ஒரு சின்ன ரெக்கவரி கொடுத்து ஆல்மோஸ்ட் அந்த 21,950க்கு மேலே க்ளோசிங் கொண்டு வந்துடணும் அப்படின்னு முயற்சி பண்ணியிருக்காங்க. பார்ப்போம். அப்படி ஒரு வேளை அடுத்த வாரம் ஒரு ஸ்ட்ராங் மூமெண்ட் இந்த லெவலுக்கு மேலே, அதாவது இன்றைக்கி 22,024 வரைக்கும் மேக்ஸிமம் ஹை போயிருக்கு, அதற்கு மேலே க்ளோசிங் கொடுத்து வேகமாக மேலே செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டால் 22,695 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகளாக வரக்கூடிய வாரம் அமையும். இல்லை இதை ரெசிஸ்டன்ஸாக எடுத்துக்கிட்டு இறங்குச்சு அப்படின்னா 21,240 தான் அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் பார்மாவில் உள்ள நிலைமை. வரக்கூடிய வாரம் எப்படிப்பட்ட செயல்களை தருதுன்றதை பார்மாவில் வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து நிஃப்டி எஃப்எம்சிஜி. கடுமையான ஒரு ரெட் கலர் கேண்டில்ஸே நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரக்கூடிய ஒரு செக்டராக இதை பார்க்குறேன். 55,700ன்றதை இந்த வாரம் வந்து போன வாரமே வந்து டச் பண்ணி நின்றுருக்கு. இந்த வாரம் அதுலேருந்து ஒரு ரெக்கவரி கொடுத்து மீண்டும் 57,000 நெருங்கி 56,956 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் ஒரு ரொம்ப நாள் கழித்து ஒரு
க்ரீன் கேண்டில், அதுவும் ஒரு பெரிய கேண்டில் இந்த வாரம் வந்து அமைஞ்சிருக்கு கடைசி நாள். ஸோ இன்றைக்கி ஒரு 2% மேலேயே இதனுடைய ஏற்றமானது இருந்திருக்கு. ஸோ இதிலலாம் என்ன பார்க்கும்போது தெரியுதுன்னா, ஒரு கீழே வந்து ஒரு பாட்டம் ஃபிஷிங் வருது மார்க்கெட்டில் அப்படிங்கிற மாதிரி நம்ம சில செக்டர்ஸுகளை பார்க்கும்போது தெரியுது. ஸோ எஃப்எம்சிஜிலையும் அந்த மாதிரியான ஒரு எண்ணம் இருக்குது. முயற்சி பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க முதல் லெவலில் இங்கேருந்து ஆரம்பிக்கலாம். அடுத்த செக்டர் நிஃப்டி ஆட்டோ 23,554 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. 22,930க்கு கீழே போன வாரம் போயிருந்தாலும் இந்த வாரம் அதற்கு மேலே கொண்டு வந்து க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ 24,040 நோக்கி மீண்டும் அதனுடைய முயற்சியானது தொடருது. ஸோ 22,930 அப்படிங்கிறது தான் முக்கியமான சப்போர்ட்டாக இப்போவும் மாறி இருந்துகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. பார்க்கலாம் தொடர்ந்து இதனுடைய ஏற்றமானது 24,040 நோக்கி வரக்கூடிய வாரம் தருதான்னு. அடுத்த செக்டர் நிஃப்டி ரியாலிட்டி 1006 இந்த வாரம் க்ளோசிங். 925 வரைக்கும் போன வாரம் நல்லா நெருங்கி வந்து ஒரு சப்போர்ட் எடுத்து திரும்பி இருக்குது. ஸோ கண்டினியூ ஆகுதான்னு பார்க்கணும். அடுத்த கட்டமாக 1040 நோக்கி இதனுடைய மூமெண்ட் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னா இன்றைக்கி போயிருக்கிற கேண்டில் பார்க்கும்போது ஒரு 3% நல்ல ஒரு ஏற்றம். ஸோ 1040 கிட்ட ரெசிஸ்ட் ஆகுதான்னு பார்க்கணும். அதையும் கட் பண்ணிச்சு அப்படின்னா 1120 வரைக்கும் வாய்ப்புகள். கீழே 965 மீண்டும் ஒரு நல்ல சப்போர்ட்டாக மாறி இருக்குது. தொடருதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த செக்டர் நிஃப்டி மெட்டல் 8,846 க்ளோசிங். 8,950க்கு கீழே இந்த வாரம் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. இன்னும் வீக்காக தான் இருக்குங்கிற மாதிரி தான் நிஃப்டி மெட்டல் நமக்கு காமிச்சிக்கிட்டு இருக்குது. பெரிய மாற்றம்ங்கிறது இன்றைக்கி இல்லை. 8,620 அப்படிங்கிறது முக்கியமான சப்போர்ட். ஸோ 8,950 தாண்டி அதனுடைய க்ளோசிங் வரும்போது அதனுடைய மாற்றம் வருதா அப்படிங்கிறத காத்திருந்து பார்ப்போம். அடுத்த செக்டர் நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ் 10,677 க்ளோசிங். 10,700 கீழே இந்த வாரம் க்ளோசிங் போயிருக்கு. அது ஒரு கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது, போன வாரம் கூட அதற்கு கீழே க்ளோசிங் இல்லை, இந்த வாரம் அதற்கு கீழே தான் க்ளோசிங் கொடுத்துருக்கு. என்னதான் இன்றைக்கி ஒரு 2%க்கு மேலே ஏற்றம் இருந்தாலும் இந்த வாரத்துக்கான லோவை, அதாவது இந்த பர்டிகுலர் சப்போர்ட்டை கட் பண்ணி தான் 10,700ன்ற சப்போர்ட்டை கட் பண்ணி அதற்கு கீழே தான் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த கட்டமாக 10,250 தான் அதனுடைய சப்போர்ட். ஒருவேளை அந்த லெவலுக்கு போகாமல் 10,700 அடுத்த வாரம் கட் பண்ணி மேலே போனாங்கன்னா மீண்டும் 11,480 நோக்கி நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸினுடைய பயணம் இருக்கலாம். என்ன செய்ய போகுதுன்றதை காத்திருந்து பார்ப்போம். இதுதான் இந்த வாரத்துக்கான செக்டார் லெவல்ஸ். நிஃப்டி 26,277ன்ற உச்சத்திலேருந்து கடுமையான ஒரு இறக்கத்தை கொடுத்து கிட்டத்தட்ட 23,350 கிட்ட வந்து ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு புல்லிஷ் மோடில் மார்க்கெட் இன்னைக்கு க்ளோசிங் கொடுத்துருக்கிறது ஒரு முதலீட்டாளர்கள் மத்தியில் ஒரு ரிலீஃபை கொடுத்துருக்கும். இருந்தாலும் இது வந்து சஸ்டெயின் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம 24,000க்கு மேலே க்ளோசிங் வரும்போது நமக்கு ஒரு சேஃப்டியான க்ளோசிங் வரும்போது தான் தெரிய வரும். அப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்து மேலோங்கி மறுபடியும் செல்ல ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய முதலீட்டை தொடர்றதுக்கான வாய்ப்புகளை எடுத்துக்கிட்டு செய்கிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி இருக்கேன். இந்த வாரத்துக்கான என்னுடைய தேர்வுகளை நான் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய பங்குகளை உங்களோடு அடுத்த வீடியோவில் பகிர்கிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.